குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Lonely elephant. ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் ஒரே ஒரு யானை மட்டும் தான் இருந்தது. அதாவது அந்த காட்டில் வேற யானைகளே இல்லை. அப்போ அதுக்கு போர் அடிக்கும்ல, அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுது. கூட்டாளியா ஒரு யானையும் இல்லை, பேசுறதுக்கு யாரும் இல்லை. அதுக்கு செம்ம போர் ஆயிடுச்சு. அது நேர போய் ஒரு மான் கிட்ட நாம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்னு கேட்டது. அதுக்கு மான் நான் எவ்வளோ அழகா இருக்கேன் பாரு, பளபளன்னு இருக்கேன், நீ கருப்பா இருக்க, பெரிய காது வேற, நாம 2 பேரும் எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு. யானைக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அப்புறம் அது போய் குதிரை கிட்ட கேட்டது. குதிரை நாம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாமா? அதுக்கு குதிரை, நான் வேகமா ஓடுவேன், ஸ்ட்ராங்கா இருக்கேன், மலையை தாண்டி கூட ஓடுவேன், நீ அசைஞ்சு நடப்ப, உன்னோட எப்படி நான் ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டது. யானைக்கு வருத்தமா போச்சு. அப்புறம் முயல் கிட்ட போய் கேட்டது. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு கேட்டது. அதுக்கு முயல், என்னை பாத்தியா, நான் புசு புசுன்னு அழகா இருக்கேன், வேக வேகமா ஓடிடுவேன், நீயோ கருப்பா இருக்க, பெரிய சைஸ் மூக்கு வேற, நாம 2 பேரும் எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும்? நீ அக்லியா இருக்க, நான் அழகா இருக்கேன், நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சு. யானைக்கு வருத்தமா போச்சு. ஆனா வேற வழி இல்லை, தனியாவே இருந்தது. ஒரு நாள் குதிரை, முயல், மானு எல்லாம் இருக்கும்போது ஒரு புலி வேகமா வந்தது. வெகு வேகமா அந்த மிருகங்களை தாக்கிறதுக்காக வேக வேகமா ஓடி வந்தது. இந்த மிருகங்கள்லாம் பயந்து போச்சு, அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. நம்மள கண்டிப்பா ஒருத்தர் செத்து போயிடுவோம், புலி நம்மளை கொன்னுடும் அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருந்ததுங்க. அப்ப யானை அந்த மிருகங்களுக்கும் புலிக்கும் நடுவில் நின்னுது. ஏ புலி, இவங்கெல்லாம் என்னுடைய நண்பர்கள், என்னை தாண்டி தான் அவங்கள கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. புலிக்கு யானையை பார்த்து பயம். வேற வழி இல்லாம புலி வாபஸ் ஆகிடுச்சு. இப்ப எல்லா மிருகத்துக்கும் ரொம்ப வெக்கமா போச்சு. அதெல்லாம் யானை கிட்ட சாரி, உன் உருவம் பெருசா இருக்கு, நீ கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டோம், என்னை மன்னிச்சிடு, அதெல்லாம் நீ மனசுல வைக்காம எங்களை புலிகிட்ட இருந்து காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா இந்த மிருகங்கள்லாம் யானையோட ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப நாள் ஜாலியா இருந்தாங்க.